ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்பவே சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனர் சொன்னாலே இந்த படத்தோடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக டேரக்டாக நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டேர்ட்டி கார்னிவல். சரி, வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் டேரக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர். ஸோ கேங்ஸ்டர்னா பெரிய கேங்ஸ்டர்லாம் கிடையாது. இந்த லோக்கல் மாஃபியாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு அடியால் வேலை பார்க்குற ஒரு அடியால் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. ஹீரோவுக்கு அம்மானா ரொம்பவே பிடிக்கும். அது போக ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்கிறாங்க. அது போக ஹீரோ ஒரு கேங்ஸ்டருக்கு கீழே தானே அடியால் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ மற்ற அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் இருப்பாங்க. அது போக இந்த டைமில் இவங்க காசு விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க போல. ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் கொடுக்கல. இருந்தாலும் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்க. காசு இல்லைனாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒருத்தங்க கிட்ட இருந்து காசு வந்துடுச்சு போல. ஸோ அதை சந்தோஷமா எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பாஸ் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த பாஸ் கிட்ட கொடுக்க, அந்த பாஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்காம கொஞ்சோண்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, சரிடா இந்த அமௌண்ட்டை உங்க பசங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோ, சரியா, பார்த்து செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோவுக்கு கஷ்டமா போயிடுது. ஏன்னா ஹீரோவுக்கும் இப்போ வீட்டில் கொஞ்சம் காசு தேவைப்படுது. அது போக இந்த பசங்க எல்லாத்துக்குமே நிறைய காசு தேவைப்படும் இல்லையா. அதனால பாஸ் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காசு தேவைப்படுது. ஏன்னா எங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் அதிகமாக தாங்கலாம் அப்படின்னதும் டக்குன்னு அடிச்சிட்றாரு. அடிச்சுட்டு, இங்கே பாரு, உன்னுடைய பசங்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஒழுங்காக அவங்க கிட்ட கம்மியான காசு கொடுத்து பழகு, அடுத்தடுத்த இதில் பார்த்துக்கலாம், சரியா, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிட்றாரு. ஸோ கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து இதை ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பாஸ்க்கும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். இவர் தான் மெயின் ஹெட்டு போல. ஸோ இந்த ஹெட்டுக்கு கீழே தான் இந்த பாஸ் இருப்பார். இந்த பாஸ்க்கு கீழே தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். ஸோ அது போக இந்த ஹெட் வந்து இப்போ ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்ததும், டே தம்பி, நீ தான் அதுவா, எல்லா வேலையுமே கச்சிதமாக முடிப்பியே, நீ தானே அது, நீ இந்த பாஸ்க்கு கீழே தானே வேலை பார்க்குற, ஸோ வா இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் இருக்குது, நீனும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இது வந்து இந்த பாஸ்க்கு பிடிக்கல. இருந்தாலுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டாங்க இல்லையா, அதனால பாஸ் எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டின்னருக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வச்சு நிறைய பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அமைதியாக இருக்கிறத பார்த்தேன். இந்த ஹெட் பாஸ் வந்து, என்னப்பா தம்பி அமைதியாக இருக்கிற, உனக்கு ஏதோ பிரச்சனை காசு விஷயத்துலன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அது? சரி, ஓகே, இந்த பாஸ் வந்து இப்போ ஒரு கேம்பிளிங் கடை மாதிரி. ஸோ அந்த கடையை நீயும் உங்களுடைய பசங்களும் பொறுப்பாக பார்த்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து இப்போ காசு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இல்லையா, இப்போ அந்த கடையை வேற பார்த்துக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது மூலமாக கொஞ்சம் காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே டைமில் இந்த ஹெட்டுக்கு வந்து யாருக்கிட்டே இருந்து கால் வருது. ஸோ அதே டென்ஷனில் பேசின அவர் இங்கே இந்த பாஸ் கிட்ட வந்து, டே உனக்கு இன்னொரு வேலை வந்துடுச்சு, எனக்கு வந்து ஒரு லாயர் வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான், அந்த லாயரை வந்து நீ போட்டு தள்ளணும், ஸோ சீக்கிரமாக கதையை முடிச்சிட்டு செய்ய அப்படின்னும் போது, நம்ம ஹீரோடைய பாஸ் வந்து, என்னது லாயரை போட்டு தள்ளணுமா, சேச்சா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அது பெரிய இடம், போட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடும், ஸோ இதை இப்படி அமைதியாகவே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் இந்த இடத்துல பாஸை மீறி இவனால் எதுவும் பேச முடியாது இல்லையா, அதனால அமைதியாக இருந்துட்டான். கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த கேம்பிளிங் கடை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய பசங்களை மட்டும்தான் பார்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேலை, எக்ஸ்ட்ரா காசு வர போதுரா, இனிமேல் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஸோ அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ ரெண்டு பேரும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஒரு டேரக்டராக இருக்கிறேன், கதை எழுதிட்டு இருக்கிறேன், அது போக என்னுடைய அடுத்த கதை என்ன தெரியுமா, கேங்ஸ்டரை பற்றினது, அது போக நீ கேங்ஸ்டர் கூடலாம் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஸோ எப்படி போகுது, ஒரு இன்டர்வியூ கொடுத்தியன்னா நானும் கேங்ஸ்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினதுமே நம்ம ஹீரோ பதற்றமாக்கி வேக வேகமாக கடைக்கு ஓடுறான். என்னாச்சுன்னு பார்த்தா, இந்த ஏரியாலேயே ரைவல் கேங் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கடையவே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அதே டைம்ல இது வந்து இந்த பாஸ்க்கும் தெரிய வர, ஹீரோடைய பாஸும் பயங்கர கோவப்படுறாரு. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி, உன்னுடைய பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடா, இன்னைக்கு போர் தான், அந்த ரைவல் கேங்க அடிச்சு நொறுக்க போறோம்டா, நீனும் ஸ்பாட்டுக்கு வந்துரு, சரியா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். ஹீரோனுடைய பசங்களெல்லாம் கூட்டிட்டு ரெடி ஆகி அப்படியே கார்ல வந்து பயங்கர கோவமா போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அந்த ரைவல் கேங் வந்துட்டாங்க. அவ்வளோதான். அவங்க இவங்கள பார்த்ததும் இவங்க அவங்கள பார்த்ததும் சண்டை வந்து பத்திக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அது போக அந்த இடத்துக்கு இந்த பாஸ் வந்துட்டான். ஸோ அவனும் வந்து பதிலுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு அந்த இடமே ஒரு ரண கொடூரமாக மாறிடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாஸ் வந்து தெரியாதனமா ஒருத்தனை கத்தியால குத்திடுறான். ஸோ இந்த கேங்ஸ்டர் சண்டைக்குள்ள கையால் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம், காயப்படுத்திக்கலாம், போலீஸ் கேஸ் ஆகாது. ஆனால் இப்போ கத்தியால் குத்துனதுனால இப்போ போலீஸ் கேஸ் ஆகிடும் இல்லையா.
அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய மீட்டிங் தான். பெரிய ஹெட் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த பாஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். என்னன்னா, எனக்கு பதிலாக இன்னொருத்தனை ஜெயிலுக்கு போகிற மாதிரியும், அது போக அந்த ரைவல் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டையும் கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னதும் ஹெட் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு இன்னொன்று பண்ணி ஆகணும். என்னன்னா, எனக்காக ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறான்ல, அவனுடைய பசங்களை தான் இனிமேல் அந்த கடையை பார்த்துக்க வைக்க போகிறேன், கேம்பிளிங் கடையை. ஸோ வேற வழியே இல்லை அப்படின்னதும் இங்கே ஹீரோ வந்து ஷாக்காகிறான். என்னங்க சொல்கிறீங்க, அது என்ன பார்த்துக்க சொன்னீங்க தானே, ப்ளீஸ் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னதும், இல்லைப்பா ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன்ற மாதிரி இந்த பாஸும் சொல்லிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. ஸோ அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பாஸ் கிட்ட, பாஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னுடைய அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஸோ நான் காசு கட்டணும் ஹாஸ்பிட்டலுக்கு, ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துட்டான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அசிங்கப்படுத்தி, நீ எப்போதுமே காலுக்கு கீழே தாண்டா இருக்கணும், கொஞ்சம் இடம் கொடுத்தா மேலே வந்துட நினச்சிருவியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் என்னையும் அந்த ஹெட்டையும் பிக்கப் பண்ண வந்துரு சரியா, லாயர் எங்களை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ அவங்கள பிக்கப் பண்ண போறான். அந்த லாயர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாயர் தான் நம்ம ஹெட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாரு போல. ஸோ அவர் நம்ம ஹீரோ பார்த்ததுமே, என்னடா இவங்க கேங்ல சேர்ந்துட்டியா, ஸோ கூடிய சீக்கிரம் நீ இன்னும் ஜெயில் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோ வந்து அந்த ஹெட்டை மட்டும் கூட்டிட்டு அவரை வீட்டில் ஓடுறதுக்காக போறான். அந்த ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாயர் எப்படியாவது யாராவது போட்டு தள்ள மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் இருக்கிறாரு. அது போக நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடா உனக்கு அதிக காசு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அது போக நீ இன்னுமே ஒரே இடத்துல இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒருத்தனுக்கு கீழே இருக்கியே அந்த பாஸ், அந்த பாஸும் உன் வயசுல தான் என்கிட்ட வந்தான், இப்ப பாரு எப்படி இருக்கான்னு, ஆனா அவனுடைய தேவைகள் அவ்வளவுதான். ஸோ உனக்கு முன்னேறணும்னா நீ யாருக்கு கீழே இருக்கிறியோ அவங்களுடைய தேவைகளை ஃபர்ஸ்ட் பூர்த்தி செய்யணும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவை இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறான். ஒருவேளை அந்த ஹெட் வந்து அவருடைய தேவைகளை என்ன பூர்த்தி பண்ண சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லாயரை கொலை பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஸோ இதை பத்தி அந்த ஹெட்டுக்கிட்டேயும் சொல்லிட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்றான்னா, இவனுடைய பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல இவனுடைய ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறான். இவன் தான் இவனுக்காக என்ன வேணாலுமே செய்வான். ஸோ அவன் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒருத்தனை போட்டு தள்ளணும் லாயரை, நம்ம இந்த மாதிரி பாஸ்க்கு கீழே இருந்தா வேலைக்கு ஆகாது, அவர் நமக்கு காசும் தர மாட்டாரு, அவரும் முன்னேற மாட்டாரு, ஸோ நம்ம இந்த வேலையை முடிச்சா நமக்கு நிறைய காசு கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா நீ சொல்லிட்டலாம் மச்சி, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். உடனே அந்த லாயரை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான்ல, இடையில வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல ஸ்கூல் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே மீட் பண்ண வராங்க, அதனால நீயும் வா அப்படின்னு சொல்லி அந்த ரீயூனியனுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். ஸோ அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு வெக்கம் தாங்கலை. ஏன்னா சின்ன வயசு கிரஷ் போல இப்போவும் அவ்வளோ அழகா இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன, அங்கே அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா இவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அந்த லாயரை பற்றின எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உடனே கிளம்பி போகிறான். ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தான் அந்த லாயர் வந்து அடிக்கடி வருவான் போல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேச நம்ம ஹீரோ பின்னாடி வழியாக வந்து அந்த லாயரை அடித்து கொடூரமாக கொலை பண்ணி எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வேலையை முடிச்சிடுறான். அப்புறம் என்ன, அந்த ஹெட்டுக்கிட்ட மீட்டிங் தான் ஹீரோவுக்கு பயங்கரமான விருந்து வைக்கிறாரு. நீ சாதிச்சிட்டடா, இதுக்கப்புறம் உனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு காசையும் நிறைய கொடுத்து, இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடாது சரியா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இப்படி இருக்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பாஸ்க்கு தெரிய வந்துடுது. அதான் ஹீரோடைய பாஸ்க்கு, யார் அந்த லாயரை கொலை பண்ணியிருப்பா, ஒருவேளை ஹீரோ கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஹீரோ மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்டே விசாரிக்க வராரு. டேய் உண்மையை சொல்லு, அந்த லாயரை வந்து நீ தானே கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்க கொலை பண்ண போறேன், நான் உங்களை மீறி ஏதாவது பண்ணியிருக்கிறேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இந்த லாயருக்கு நம்ம ஹீரோ மேலே தான் சந்தேகமா இருக்கும். அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வருது, அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த விஷயத்தை எவன் பண்ணான்னு எனக்கு தெரிய வருதோ அவனை நான் போட்டு தள்ளிடுவேன் சரியா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டும் போறாரு. ஸோ இது வந்து ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது. உடனே அவனுடைய பசங்க கூட உட்காந்து மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறான். இந்த மாதிரி நம்மளுடைய பாஸ் முந்துறதுக்கு முன்னாடி நம்ம அவரை ஏதாவது பண்ணிடலாம், இந்த மாதிரி அவருடைய பொண்ணுடைய கல்யாணம் முடியிட்டு அங்க வச்சே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் போடுறாங்க. அதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கார ஒருத்தர் இருப்பான்ல, அதான் படம் எடுக்கிறவன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டர் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஏன்னா அப்போ தானே அவனுடைய படத்தை பத்தி இன்னுமே நல்லா டீப்பா எடுக்க முடியும். அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோவும் அவனுடைய கேங் கிட்ட இன்ட்ரோ பண்ணி அவங்க என்னெல்லாம்
என்னெல்லாம் பண்றாங்கன்றத பாத்துக்க அலோவ் பண்றான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த பாஸோடைய பொண்ணோடைய கல்யாண நாளும் வருது. ஸோ ஹீரோடைய பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல உட்காந்து நல்லா மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தான் இவரை போடுறதுக்கு கரெக்டான டைம்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாஸோடைய ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, ரைட் ஹேண்ட் மாதிரி, அவனை வெளியில வச்சு கதையை முடிச்சுட்டு இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பாத்ரூம்குள்ள வச்சு பாஸை தனியா மீட் பண்ணி அவனை கடத்தி அந்த இடத்துல போட்டு அடிச்சு கொடூரமா பாத்தீங்கன்னா கடைசியில இந்த பாஸையும் ஹீரோ வந்து சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணிடுறான். அப்புறம் என்ன, இன்னையில இருந்து ஹீரோடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது. ஹீரோவுக்கு வந்து நிறைய காசு கிடைக்குது. அதனாலேயே இவனுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அதோடைய பில்லெல்லாம் கட்டி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணி அவங்களுடைய உடம்பு சரி பண்றான். அது போக புது வீடு தான், புது அப்பார்ட்மெண்ட் தான், அவனுடைய லைஃபே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவன் லோ லெவல் கேங்ஸ்டர் கிடையாது. அதையும் தாண்டி அந்த ஹெட் என்னெல்லாம் வேலை சொல்றானோ அதெல்லாம் முடிச்சு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா மாறிடுறான். இருந்தாலும் இவனுக்கு ஹீரோயினை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால அவ வேலை பார்க்குற ஒரு புக் ஷாப்புக்கு போய் அங்க அடிக்கடி அவளையும் மீட் பண்ணிட்டு டின்னரும் பாத்தீங்கன்னா ஒன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அது போக இவன் வேலை பார்க்கறதுக்குன்னு அந்த ஹெட் வந்து இவனுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் வரான். ஸோ ஹீரோடைய ரேஞ்சை பார்த்து இவனுக்கும் பெருமையா இருக்குது. அது போக கேங்ஸ்டர் கிட்ட இன்னுமே நிறைய ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்க லைஃபை நான் இன்னுமே டீப்பாக கத்துக்கணும், ஸோ உங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டே இதுல என்னடா பிரச்சனை, நீ என்னுடைய ஃப்ரெண்டரா. அது போக என்னுடைய ஹெட் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னாரு, என்ன தெரியுமா, அவருடைய பொண்ணுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குதான். ஸோ நீ தான் படம் எடுக்க போறல, அதுல அவருடைய பொண்ணை வந்து நடிக்க வைக்கிறியான்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல டபுள் ஓகே. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினுக்குன்னு ஒரு காஸ்ட்லியான ஷூவை வாங்கிட்டு அவளுடைய கடைக்கு போய் பார்க்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வெளியில வந்து அந்த மேனேஜர் இருப்பான்ல அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்டு இருந்திருப்பான் போல. இப்போ என்ன லவ் பண்ணுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஹீரோவை பத்தியும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறான். நீ அவன் கூட தானே சுத்திட்டு இருக்கிற, அவன் எவ்வளவு பெரிய மோசமான ஆளு தெரியுமா, கொடூரமானவன், அவனுக்குள்ளலாம் சுத்தாத, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ வெளியில இறங்கி வந்துட்டான். வெளியில இறங்கி வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த மேனேஜர் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு ஹீரோவை அசிங்கமா பேசி ஹீரோடைய மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற கேங்ஸ்டரை வெளியில கொண்டு வந்துட்டான். அப்புறம் என்ன, அவனையும் போட்டு அடி அடி நம்ம ஹீரோ அடிக்க இவ்வளோ கொடூரமா அடிச்சதை நம்ம ஹீரோயின் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி அடிக்கிற, நீ சண்டை போடுறவனா, என்கிட்டலாம் நீ இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு போக சொல்லிடுறாங்க. இனிமேல் மீட் பண்ணவே கூடாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இதை கேட்ட ஹீரோக்கு எப்படி இருக்கும், தனக்கு பிடிச்ச பொண்ணை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பயங்கரமான ட்ரிங்க்ஸ் தான். ஹெல்ப்புக்காக அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டுருக்கான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அதே மாதிரி அவனும் வர, இதாண்டா பொண்ணுங்களை லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி அவன் எப்படி லோ லெவல் கேங்ஸ்டரா இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி அந்த ஹெட் சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சான், அந்த லாயரை எப்படி மறைச்சான், அது போக இவனுடைய பாஸை எப்படி கொலை பண்ணான்ற மாதிரி எல்லாத்தையுமே வளரிட்டு இருக்கிறான். ஆனா இதை பத்தி அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவ்வளவா கண்டுக்கல, அவ்வளவா கேர் பண்ணிக்கல, அப்படியே நார்மலா விட்டுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோடைய ஹெட் இருக்காருல அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று காமிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை நம்ம இந்த இடத்துல தான் பண்ண போறோம், அதுவும் இந்த இடத்தோடைய ஓனர் வந்து லேண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீ உன்னுடைய பசங்களை இறக்கி அவங்கள மிரட்டி லேண்டை என்கிட்ட விற்க சொல்லு, அது போக அதில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுல உனக்கு பெரிய பங்கு தரேன், ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் பெரிய சந்தோஷம். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போறான் இல்லையா, அதனால அந்த லேண்ட் ஓனர் எல்லாத்தையுமே மிரட்டி கச்சிதமா அவனுடைய வேலையை முடிக்கிறான். இதனால இந்த ஹெட் நினைச்சது நடக்குது. அதனால ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை இன்வைட் பண்ணியிருக்கிறான். ஸோ ஃப்ரெண்டுக்காரனும் இந்த பெரிய கேங்ஸ்டரை பார்த்ததுமே அப்படியே அவர்கிட்ட நல்லா பேசுறான். அது போக இவருடைய பொண்ணை தானே நடிக்க வைக்கணும், அதனால அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிடலான்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி அந்த இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியல போல. ஸோ அவளை கேர் பண்ணிக்க அங்கே யாருமே இல்லைன்றதுனால அப்படியே பாம்போல இருக்கிறாங்க. ஸோ அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறான். அப்புறம் என்ன, அவள் கூடவே உட்காந்து அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறான். அதே டைம்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரைவல் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹீரோடைய பிளான் பற்றி தெரிஞ்சு போகுது. ஸோ அவன் எல்லா லேண்ட் ப்ராப்பர்ட்டியையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒரு 2 லேண்டை வாங்கி வச்சிட்டோம்னா அதை அவன் கிட்ட விற்க வேண்டாம், அதை வச்சு அவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் போட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வர, ஸோ அந்த ரைவல் கேங் இடத்துக்கு போய் இவனுடைய ஆளுங்கள்லாம் சேர்ந்து அவங்களை போட்டு அடிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ லேண்ட் ஃபுல்லுமே நம்ம ஹீரோவை வாங்கிட்டான். அப்புறம் என்ன, அதை போய் அந்த ஹெட்டு கிட்ட கொடுக்க அவருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவரு அந்த இடத்துல பெரிய ஒரு ஹோட்டல் வந்து கட்ட போறாரு. அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் கூட சேர்ந்து கேங்ஸ்டர் எப்படிலாம் இருப்பாங்கன்றத கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற படத்தை வந்து சூப்பராக பண்ண ஆரம்பிக்கிறான். அது போக நம்ம ஹீரோவும் ஹீரோயினை அப்படியே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிக்குது. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டிங்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் டேட்டிங்லாம் போயிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ண போகும்போது சடனாக நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிட்டான். ஸோ இவங்க 2 பேரும் கடைசியில் உண்மைக்குமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைமில் நாட்களும் போகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கேங்ஸ்டராக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறான். அந்த டைமில் தான் இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய படமும் ரிலீஸ் ஆகுது. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஃபேமிலிக்கு நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசினதுமே ஹீரோடைய முகமே மாறுது. என்னன்னா அந்த ஹெட் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. டேய் அந்த படத்தை போய் பாரு, அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் ரிலீஸ் பண்ணத அப்படின்னதும் நம்ம ஹீரோ வேகமா போய் பார்க்கறான். பார்த்து மிரண்டு போயிடுறான். ஏன்னா அந்த படத்துல முக்காவாசி இருக்கிறதே நம்ம ஹீரோடைய பாஸ்ட் லைஃப் தான். அதுவும் நம்ம ஹீரோ அந்த லாயரை வந்து கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, அது வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே ஹீரோவுக்கும் கோவம் வருது. அந்த ஹெட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உன்னை பத்தி நிறைய அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் குடிச்சிட்டு பயங்கரமா புலம்பிருப்பான்ல, அந்த டைம்ல தான் அவன் வந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்கான்றத புரிஞ்சுக்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனை தனியா கூப்பிட்டு வச்சு பயங்கரமா கேட்குறான், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு போது அவனும் இங்க பாரு இந்த படத்துல உன்னை பத்தி எதுவுமே நான் சொல்லலையே, பட் அந்த விஷயம் இருக்கும், பட் உன்னை பத்தி நான் எதுவும் மென்ஷன் பண்ணலையே அப்படின்னதும், இங்க பாரு நீ இப்படி பண்றதும் தப்பு தான், இது வெளியில உள்ளவங்க பார்த்துட்டாங்கனாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, இதை பத்தி வெளியிலயும் எதுவும் பேசாத, உன்னுடைய உயிருக்கு தான் ஆபத்து, வாயை திறக்காம அமைதியா இருந்துரு சரியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரனே மிரட்டிட்டு வந்துட்டான். அது போக ஹீரோவுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் என்ன சொல்றானா ஹீரோ கிட்ட, நீங்க பண்றது சரியே கிடையாது, உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டுக்காரனை போட்டு தள்ளுறது தான் நல்லது, அவ வெளியில இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இவனை போட்டு ஒரு மிதிச்சிட்டு, இங்க பாரு அவனை எதுவுமே பண்ணக்கூடாது சரியா, ஒழுங்கா இருந்துக்கோ, இனிமேல் அவன் வாயை திறக்க மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இருந்தாலும் இந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சும்மா இருக்க முடியல. அதனால என்ன பண்றானா அந்த ஃப்ரெண்டுக்காரனை கடத்தி அவனுக்கு மரண பயத்தை காமிக்கணும், அப்பதான் அவன் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான்றதுக்காக ஒரு குழிக்குள்ள போட்டு முக்கிய வைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் பயப்படுவான்ற மாதிரி. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ஹெட் கிட்ட வந்து, தலைவரே நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன், அவன் இனிமேல் எதுவுமே பேச மாட்டான், ஸோ இனிமேல் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சமாளிச்சிட்டான். அது போக ஒரு பெரிய லேண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுல ஹோட்டல் கட்ட போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுல ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒன்று கட்டிட்டாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்றதுக்காக பெரிய பெரிய கைகள்லாம் வராங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை நல்லா மிரட்டி ஒரு நடு பாதையில தனியா இறக்கி விட்டுட்டு, இனிமேல் நீ அமைதியா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டும் போறாங்க. இதனால இந்த ஃப்ரெண்டுக்காரன் பயங்கர கோவத்துல இருக்கிறான். இது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம், ஸோ அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடுறான். இங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் இவங்க ஹீரோவை துரத்துறாங்க, அப்படி என்ன பண்ணா இவன் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது இது எல்லாமே காரணம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் போலீஸ் கிட்ட ஹீரோ பத்தின எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய பேச்சை கேட்காம என்னுடைய ஃப்ரெண்டுன்றதை பார்த்து நான் விட்டுட்டேன், ஸோ இனிமேலும் அவனை விட்டு வைக்க கூடாது, இப்போ அவன் பெரிய டேரக்டரா வேற மாறிட்டான், அவனுடைய படம் ஹிட் ஆனதுனால ஸோ அவனுடைய பக்கத்துல நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஸோ பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது இந்த அசிஸ்டன்ட் தான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, அவன் எப்படி இதை பண்ணலாம், உங்களுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே, கடைசியா நான் இதை பண்ணிட்டு என்னுடைய பொறுப்பை வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கிருந்து காலி பண்ணி ஹீரோயின் கூட போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் இதை பண்ண போறது கிடையாது, ஸோ நீ இதை சேஃபா முடிச்சிரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹெட் இருக்கார் இல்லையா அவர்கிட்டையும் இந்த மாதிரி நான் கடைசியா என்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஊரை விட்டே போயிடுவேன்ற மாதிரியும் சொல்லிடுறான். ஸோ இதனாலேயே பிளான் பண்ணி ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோ பார்த்ததுமே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா வெளியில நம்ம ஹீரோடைய ஆளுங்க வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கால் பண்ணி வர சொல்ல அவனை சேஃபா ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். வரும்போதே நிறைய அடியாட்கள் வந்து நம்ம ஹீரோடைய காரை மோதி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஹீரோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஸோ இது யார் செட் பண்ண ஆள்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் செட் பண்ண ஆள் தான். ஏன்னா அவனால ஹீரோக்கு பிரச்சனை வரும்ன்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பான். ஸோ இப்படி அவங்க ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்க ஹீரோ வந்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஓட ஒரு கட்டத்துல ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டான். உடனே அவங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய கத்தியை வச்சு ஹீரோவை சதக்குன்னு கொடூரமா குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து சாக்காகிறான், ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு முழிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு அந்த
அசிஸ்டன்ட் வரான். ஸோ அவன் தான் ஹீரோவை கொலை பண்ண சொல்லியிருக்கிறான். அதனால ஹீரோவை கொடூரமா அந்த இடத்துல கொலை பண்ணிட்டுறாங்க. அவ்வளவுதான், இப்போ ஹீரோடைய கதை முடிஞ்சது. இப்போ கடைசியா காமிச்சா இந்த ஹெட் இருக்கான் இல்லையா, இந்த ஹெட் வந்து அந்த டைரக்டர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா, இனிமேல் வரப்போற படங்கள்லாம் என்னுடைய பொண்ணு வச்சு பண்ண சரியா, இன்னும் நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இப்பதான் தெரியுது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது போக இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ எப்படி அவனுடைய பாஸை கொலை பண்ணிட்டு வந்தானோ அதே மாதிரி இந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். ஸோ இப்போ அந்த ஹெட்டுக்கு வந்து பாப்புலாரிட்டிக்காக இந்த டேரக்டரான ஹீரோடைய ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அடியாளுக்காக இந்த அசிஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா கடைசியில் செத்து போனது நம்ம ஹீரோ தானே. அது போக கொஞ்ச நாள்லயே ஹீரோடைய அம்மாவும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை சொல்ல வந்திருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் எப்படி கமெண்ட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ நீங்க இனிமே நம்ம இன்ஸ்டா ஐடியா வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.